Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. நிறுத்து. எதுக்கு அவனை போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? கரிகாலா நீ போ. சரி மாமா. இந்தாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் அப்படியே போயிருவேன் பாரு. இன்னும் ஒரு அடி நீ மாடிக்கு எடுத்து வச்ச போலீஸை கூப்பிட்டுருவேன். மாமா களவாணி பையலே. அன்னைக்கு என்ன பொம்பளை ஆளுங்க முன்னாடி வேட்டியை ஊத்துட்டு அங்கிட்டு கிட்ட ஆடி டிராமா பண்ற? தாரு ரேணுகா அக்கா உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. மாடிக்கு போனா கீழே தள்ளி கிழிச்சிட போறாங்க. நீ போடா, நீ போயிட்டு வாடா. போவான் என்ன மீறி. பா உன் மாமா மடியில படுத்து அனுப்போ, நீ போறோ. மாப்ள தோ வந்துரு. மாமா கரிகாலா விட்டு தோறடா. எனக்கு என்னமோ மர்மமா இருக்குக்கா, மர்மமா இருக்கு. ஆமா, இப்ப அவர் மாடிக்கு போனா அந்த பார்கவி அங்க இருப்பா, அவளை பார்க்க தானே கூட்டு போறீங்க. அம்மாடி தொட்டில் குழந்தை பார்கவி அவனை பார்த்தாலே எரிச்சதா அவரா. அவனை பார்த்தா அப்படியே கொன்னு புதைச்சணும், எனக்கு தர்சன் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீ வேற அது அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான். இந்த வயசுக்கு இவ்வளவு சந்தேகம் ஆகாது. இப்ப என்ன உனக்கு சந்தேகமா இருக்கா? அவன் வர வரைக்கும் நான் எங்கனே உட்காந்துருக்கேன். துணி எடுக்க தானே போயிருக்கான், அந்த வந்துருவான். அது வரைக்கும் நான் இங்க உட்காந்துக்கிறேன். அப்ப நீங்க போகலையா? எதுக்கு? நான் போனோன்னே பின்னாடி வந்து வேவு பார்க்க தானே. ஒன்னும் தேவையில்ல, நான் இங்கனே உட்காந்துக்கிறேன். அதான் உனக்கு சந்தேகம் பீறிக்கிட்டு வருதே. உன்னெல்லாம் நம்ப வைக்கணும்னு என் தலையெழுத்து என்ன பண்றது? அப்ப மாப்பிள்ள பொருள் எடுக்க தான் போயிருக்கான். ரகசியம் எதுவும் இல்லை. ஏக்கா ரகசியத்தை கேட்கலன்னா உனக்கு மண்டை வெடிச்சிருமே. நீயே தைரியமா இருக்கன்னா அவனை நம்பி அனுப்பலாம். வந்து உட்கார். கரெக்டா தான் பண்ணுது. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ஒரு காபி போட்டு குடிச்சிட்டு வரேன். இந்தாரு உட்காரு. நீ ஒரு கருமத்தையும் போட்டு குடிக்க வேணாம், உட்காரு. ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சா மாதிரியே இருக்கு. எப்படி இவ்வளவு நாள் இவங்க கிட்ட குப்பை கொட்டுற நீ? தெரியுதா, இதை கொண்டு வந்து என் தலையில கட்டி விட்டாங்க. எல்லாம் நம்ம என்ன பாவம் முடியல. சித்தி என்னாச்சு? தர்ஷன் உள்ள போ, அம்மா வெயிட் பண்றாங்க. பாதர்ஷா, என்னாச்சுமா? நான் தான் உன்னை நந்தினி சித்திக்கிட்ட சொல்லி மேலே வர சொன்னேன். நான் கொஞ்சம் பேசணும் உன்கிட்ட. என்னமாச்சு? உனக்கு இப்போ பண்ணுற கல்யாண ஏற்பாடு சுத்தமாக பிடிக்கல. அந்த அன்பு கரசியை பிடிக்கல, அந்த அறிவு கரசியை பிடிக்கல, அந்த குடும்பத்தையே பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் கல்யாணம்னு ஒன்று நீ பண்ணி தானே ஆகணும். எனக்கு எதுக்குமா கல்யாணம்? என்னடா இப்படி சொல்ற? அன்னைக்கு அவ அப்பா இறந்தப்போ அவ்வளோ கதறி அழுத. அவ கூட நான் நிப்பேன், அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேமான்னு சொன்னேன். அவளை 100% லவ் பண்றேன்னு நீ தானே சொன்ன. கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, நான் அவளை பாத்துக்கிறேன்னு நீ தானே சொன்ன. அது பார்கவிக்குமா? அப்போ பார்கவியே கல்யாணம் பண்ணிக்கோ. என்னம்மா சொல்ற? ஆமா, நீ பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கோ. புரியுது, நான் தான் சொன்னேன் உனக்கு கல்யாணம் வேண்டாம், காலம் அதை தீர்மானிக்கோன்னு. ஆனா இப்ப பார்கவிக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கு? நம்மளால எவ்வளவு கஷ்டம் அந்த குழந்தைக்கு. அவளுக்கு இந்த நிலைமை வரத்துக்கு காரணம் யாரு? நாம தானடா அது சரி பண்ணணும். நீ அன்னைக்கு அழுத பாத்தியா? அவங்க அப்பா இறந்து போனப்போ என்னால உணர முடிஞ்சதுடா. நீ அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு என்னால உணர முடிஞ்சதுடா. உன்னோட அன்பு எவ்வளவு ஜென்யூன்னு நான் பார்த்தேன் அன்னைக்கு. உன்னை தவிர வேற யாரும் அவளுக்கு இந்த நிலைமையில பாதுகாப்பா இருக்க முடியாது. அதனாலதான் தர்ஷா நான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன். நீயும் படிச்சிருக்க, அந்த குழந்தையும் நல்லா படிச்சிருக்கா. இந்த குடும்பம், இந்த ஊரு, இவங்க யாருமே வேண்டாம். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுங்கடா. வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நிம்மதியா இருங்க. நீயும் பார்கவியும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. நேத்து வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னவ தானே நான். இன்னைக்கு நான் பண்ணேன்னு சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, புரியுதா? இதுக்கு பார்கவி ஒத்துப்பாளாமா? ஒத்துக்கிட்டா
என்னம்மா சொல்ற? ம் நான் ஜீவானந்தன் ஜனனி இன்னைக்கு காலையில போய் எல்லாம் எடுத்து சொன்னோம் அவகிட்ட. அவ இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னு சொல்லிட்டா. ஆனா இத பாரு, உடனே போய் அவகிட்ட எதுவும் பேசாத, எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. அவளுக்குள்ள நிறைய காயங்கள் ஆற வேண்டியது இருக்கு. ஆனா உன்னை கல்யாணம் செஞ்சுக்க அவ ஒத்துக்கிட்டா. ஆனா தர்ஷா, இது பாரு, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கவனமா இருக்கணும். விடிஞ்சதும் நீ உன் அப்பா கிட்ட போய் பேசு. அன்புக்கரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு மட்டும் சொல்லு. ஆனா பார்கவியா அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளை இதுல இருந்து தள்ளி வைங்கன்னு நீ சொல்லு. அவங்க நம்புற மாதிரி பேசு, புரியுதா? புரியுதுமா. என்ன பொய் சொல்றேனேன்னு பாக்குறியா? ஆமா, பொய் சொல்லு. போய் உங்க அப்பா கிட்ட, அந்த மாதிரி மோசமான ஆள்கிட்ட பொய் சொல்றதுல தப்பே கிடையாது. போய் சொல்லு அவர்கிட்ட. அவர் நம்புற மாதிரி பொய் சொல்லு. நீ உன் வாழ்க்கையை வாழணும்டா, நீ நினைச்சபடி வாழணும். அதுக்கு இந்த பொய் சொல்றதுல தப்பு இல்ல. மா ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். மா பார்கவி கிட்ட போய் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேம்மா, வேற எதுவும் பேச மாட்டேன். டேய், இப்பதானடா சொன்ன, கொஞ்சம் பொறுமையா இரு தர்ஷா, பொறுமையா இரு. இப்ப முழுசா அவங்க உன்னை நம்பணும். நீ அவங்க சைடு சாஞ்சிட்ட மாதிரி போய் காட்டிக்கோ, புரியுதா? மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அன்பு, ஏய் அன்பு நில்லே. அன்பு, அன்பு கூப்பிட்டே இருக்க, நீ பாத்துக்கு வர. இங்கதான் மாடிக்கு வர வேணாம்னு சொன்னல. அவர் எங்கன்னு சொல்லுங்க. அவர் எங்க வருவாரு, நீ போ, கவனமா இரு. என்ன? தேங்க்ஸ்மா. சின்ன பையன் நினைச்சேன்டா உன்னை. ஆனா பாரு, தாடி மீசெல்லாம் வளர்ந்துருச்சு உனக்கு. பெரிய ஆள் ஆயிட்டடா நீ. போ. தேங்க்ஸ்மா. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? அவர் எங்க சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் பேசுறது உன் காதுலயே விடுறியா? நீ கீழே போ. இப்போ அவர் எங்கன்னு எனக்கு தெரியணும், சொல்லுங்க. அவர் எங்க? ஏய், வந்துட்டான் அவர். என்னாச்சு? நீங்க ஏன் அலற மாதிரி இருக்கீங்க? அழுவுறானா? அது அம்மா அடிச்சிட்டாங்க. அடிச்சாங்களா? ஏன்? எதுக்கு அடிச்சாங்க? இரு ஒரு நிமிஷம் இரு. இங்க வா. எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, நம்ம பேசாம போயிடலாம், வா. ஆத்தாடி ஆத்தா, குட்டி என்னடி கீழே போறான்? ஆனா பரவாயில்லக்கா, சமாளிக்கிறான் தர்சன். ஒரு பதத்துக்கு வந்துட்டான், கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அக்கா நீங்க பாருங்களேன், தர்சனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஞான மாமா நல்லபடியா வெளியில வந்துருவாரு. நமக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருங்களேன்.